இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஆமா. இவங்க 2 பேர்ல யாரு நல்ல ஆட்சி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இபிஎஸும் பரவாயில்ல. இபிஎஸ் பரவாயில்லன்னு சொல்ல முடியும். பன்னீர்செல்வமுக்கு எந்த இது இல்லையே, இன்னும் ஒரு இது ஒரு கட்சியை வெளிநடத்தி செய்ய முடியலையே. விழிஞ்சு போனார்ல, நான் தாண்டான்னு சொல்லிட்டு வர முடியல, அவரால் எதுவும் முடியலையே. 2 பேருமே வேலைக்கு ஆகுது. 2 பேருமே வேலைக்காக. 2 பேரும் வர்றது கஷ்டம், வர முடியாது. சப்போஸ் வந்தா யாரு பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்கள அரவணைச்சு பழையபடி அரவணைச்சு பண்ணா ஓபிஎஸ் நல்லா பண்ணுவாரு. இல்ல யாருமே தேவையில்ல, நம்ம தான் இருக்கணும், நம்மளை சுத்தி நம்ம கீழே தான் இருக்கணும் ஆளுங்க, யாரும் நம்மளை விட்டு வளரக்கூடாது, நம்ம எடுத்து கேள்வி கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சாருன்னா இபிஎஸ் கண்டிப்பா வர மாட்டாரு, ஓபிஎஸ் வந்துருவாரு. ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி அம்மா இருந்தப்பயே வந்து அவங்க 2-3 வாட்டி கொடுத்தாங்க. இருந்தாருன்னா அம்மா வந்து என்ன சொல்றாங்களோ, இப்ப இங்க இருந்து இப்ப இந்த ட்ரெயின்ல ஏறி போவாரு, இறங்குன்னு சொன்னதான் இறங்குவாரு, அவருக்கு அதான் தெரியும். அதே மாதிரிதான் எல்லா எம்எல்ஏமே அப்படித்தான், இப்போ எல்லாருமே அப்படிதான். அவங்க அதான் சொல்றேன், லீடர்ஷிப் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் ஓபிஎஸ் செட் ஆவாருன்னு சொல்றீங்க? ஓபிஎஸ் செட் ஆகாது, இபிஎஸ் செட் ஆகாது.